அனைவருக்கும் வணக்கம். ஆபாசமும் சினிமாவும் 1941ஆம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள கெய்ட் தியேட்டரில் வனமோகினி என்ற ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த மணிதேவி அவர்கள் தனது மேலாடையை கழட்டிவிட்டு 2 பீஸ் உடையோடு குளத்தில் நீராடும் காட்சி வந்தது. உடனடியாக அங்கே இருந்த ஆடியன்ஸ் ரசிகர்கள் குதித்து கலவரம் பண்ணி, இந்த படத்தை ஓட்டாதே, நிறுத்து, நிறுத்து என்று ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனடியாக நிறுத்தச் செய்தார்கள். நிறுத்தியதோடு நில்லாமல் அவர்கள் நடைபயணமாக நடந்து சென்சார் அலுவலகத்துக்கு சென்று உடனடியாக இந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று சொல்லி நீக்கச் செய்தார்கள். அப்படி அன்றைக்கு 2 பீஸில் நடித்தது, ஒரு காட்சியில் நடித்ததே குற்றம் என்று பார்க்கப்பட்ட சமூகம், அதற்காக போராடிய சமூகம், அதற்காக ஊர்வலம் போன சமூகம், அதற்காக சென்சார் போர்டை முற்றுகையிட்டு அந்த காட்சியை நீக்கச் சொன்ன சமூகம், இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், ஆண்ட்ராய்டு மொபைலும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இதை ஒரு செய்தியாக நாம் சொன்னால் சிரிக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கிறோம். மேலாடையை கழற்றிவிட்டு உள்ளாடையுடன் குளிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? அதை காட்சியாக சினிமாவாக எடுப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? ஆனால் ஆபாசமாக எடுக்கக்கூடாது என்று சமூக ஆர்வலர்களும் எதிர்கால தலைமுறை மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களும் திரும்ப திரும்ப சொன்னாலும், தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? இளைஞர்கள் தியேட்டருக்கு வர வேண்டுமானால் அப்படிப்பட்ட காட்சிகள் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எந்த இளைஞர்கள் மனு போட்டு, எந்த தயாரிப்பாளர்களுக்கு மனு போட்டு, எந்த இயக்குனர்களுக்கு மனு போட்டு, தமிழக இளைஞர்கள் எல்லாம் கூடி இந்த மாரி ஆபாச காட்சி வையுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம், நீங்க போட்ட காசை எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கு. இந்த 2025 கடைசியில வந்த சிறைங்கிற படம் மாபெரும் வெற்றி. அவர் என்ன போட்ட காசை எடுக்கலையா? அதுல வசனம் எழுதினவருக்கு என்ன நல்ல பேர் கிடைக்கலையா? இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தமிழ் சமூகம் ஆயத்தமா இல்லையா? அதை அந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? வெற்றியை பரிசீலிக்கவில்லையா? அப்ப இவையெல்லாம் எப்படிப்பட்ட காரணங்கள் என்று சொன்னால், இந்த நவீன தொழில்நுட்ப அறிவை ஆபாசமாக்கி, அதை காசாக்கி, முதல் போடும் ஒரு தொழிலாக மாற்றி, இன்னும் சொல்லப்போனால் அதை ஒரு பாலியல் கூடமாக மாற்றி, எதிர்கால தலைமுறையினரை சிந்திக்க விடாமல் புரட்சி, எழுத்து, சிந்தனை, பகுத்தறிவு, சுயமரியாதை, மொழி உணர்வு, இன உணர்வு, கொள்கை, கோட்பாடு, லட்சியம், எளிய மக்கள் மீது அன்பு, அறம் சார்ந்து பொருள் ஈட்டுதல், இப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர்களுக்கு வரவிடாமல் ஒரு பாலியல் வக்கிரம் நிறைந்த ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று உலக முதலாளித்துவ முதலாளிகளும், சினிமா எடுப்பவர்களும், அதற்காக ஊடகத்தை பயன்படுத்துபவர்களும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சதி. இதை தமிழக இளைஞர்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவந்து நல்ல சினிமாவை பார்ப்போம். சிறை போன்ற சினிமாக்களை தயாரிப்பாளர்களும், இயக்குநர்களும் தயாரிக்கச் சொல்லி நாம் வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார். பகுத்தறிவு.